வாங்க டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி பல ஐட்டத்துக்கு கூட நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இந்த மட்டன் கிரேவியை பிரியாணி, கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடுவோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 400 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண இந்த மட்டனோட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ரஃபாக சாப் பண்ண வெங்காயம், 1.5 தக்காளி, 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரைச்சி அந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் சூடான உடனே 2 சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்குங்க. ஈரமாக வதங்கின பிறகு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் கிரேவியை அதில் போடுங்க. 5 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 30 to 40 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே மட்டன் பீசஸ் டெண்டராக குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 3 டீஸ்பூன் மிளகு பொடி, 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த கிரேவியில் 2 இனுக்கு கருவேப்பிலை, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையானதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் மாற்றிட்டிங்கன்னா டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.